பாத்தீங்கன்னா போகி பண்டிகை அன்னைக்கு வீட்ல காப்பெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. சோ இன்னைக்கு இருந்து எங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷன் ஸ்டார்ட். இது வந்து எங்களுக்கு ஒரு தலை பொங்கல். என்னோட பையன் ஜெயதேவ் கூட கொண்டாடுற ஃபர்ஸ்ட் பொங்கல். சோ இன்னைக்கு நாங்க நைட்டு பொங்கலுக்கு கோலம் எல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாங்க பாக்கலாம். கோலம் போடுறதுக்கு பாத்தீங்கன்னா எங்க ஸ்ட்ரீட்ல இருக்க எல்லாருமே அந்த அன்னைக்கு நைட்டு சூப்பரா அவங்க வீட்டு முன்னாடி கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கோலம் போட ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஒரு பொங்கல் கலையே வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ நாங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி கோலம் போட்டிருந்தோம். நீங்க உங்க வீட்டுல எப்படிலாம் கோலம் போட்டீங்க அப்படிங்கறத என் கூட கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். அந்த அன்னைக்கு மார்னிங் பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. பொங்கல் இந்த மாதிரி நீங்கள் வெளியில் சூரியன் வந்ததுக்கு அப்புறமா வீட்டு வாசலில் வச்சு அது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி மண் அடுப்பில் பொங்கல் வைக்கிறது தான் நம்மளுடைய பாரம்பரிய மரபும் கூட. சக்கரை பொங்கல் வச்சிடலாம். பாலிய பொங்கல், சக்கரை பொங்கல். சூரியாய் பொங்கல், வம்சாவளி பொங்கல், சிவசூரியனுக்கு சக்கரை பொங்கல், சக்கரை பொங்கல். இது வெறும் இதுக்கு காவு போட்டு வலிக்கணும். இல்லைன்னா பசுஞ்சாணம் போட்டு வலிச்சு பொட்டு வச்சு ஃபர்ஸ்ட் சூடத்துலதான் அப்புறம் தான் விறகு வைக்கணும். சீமண்ணையோ மற்றபடி வேற ஏதாவதுமே வச்சு வைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பெரிய சூடமா வச்சு அதுல இருந்துதான் வந்து நெருப்பு வந்து வைக்கணும். பிள்ளையார் வச்சு தீபம் ஃபர்ஸ்ட் பிள்ளையாருக்கு தீபம் ஏற்றி அந்த தீபத்திலிருந்து சூடம் அடுப்புக்கு வைக்கணும். அந்த தீபம் பக்கத்திலேயே வச்சுக்கணும். ஏதாவது அடுப்பு கிடப்பு மாதிரி சின்னதா போச்சுன்னா சூடத்தை பற்றி உள்ள வச்சுட்டோம்னா டக்குன்னு நெருப்பு நல்லா எரியும். நெருப்பு நல்லா பிடிச்சு எரியும், நின்று எரியும், புகையாது. மார்கழி 1ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலையில 3ல இருந்து 5க்குள்ள 6க்குள்ள அதிக பிரம்ம முகூர்த்தத்துல வாசல்ல கோலம் போட்டு பிள்ளையார் பிடிச்சு பசுஞ்சாணத்துல புள்ளார் பிடிச்சு பூசணிப்பூ அரசாணிப்பூ வச்சு அந்த எருவை சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த தை மாசம் கடைசி நாள் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த எருவை பசுஞ்சான எருவாக்கி பாரம்பரியமான அந்த காலத்துல நம்ம பாட்டி தாத்தா பாட்டி அப்பத்தா அப்பா எல்லாம் இந்த மாதிரிதான் செஞ்சாங்க. அதனால நாங்களும் இதை ஃபாலோ பண்றோம். நீங்களே இதே மாதிரி செய்யுங்க.
ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். நான் விறகெல்லாம் வாங்கவே மாட்டேன் வருஷத்துக்கு எப்பவுமே பொங்கலுக்கு. அதே மாதிரி பிள்ளையாருக்கு 30 நாளைக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல ஃபுல்லாக அரசாணி பூ கிடைக்கும். கிடைக்காத பட்சத்தில் செம்பருத்தி, பீர்க்கம்பூ, புடலம்பூ வைப்பேன். அதையவே தட்டி இந்த மாதிரி எருவா வச்சிருக்கேன். அதே தான் இது. பொங்கலுக்கெல்லாம் நான் வெளியே போய் விறகே வாங்க மாட்டேன். வீட்டுக்கு முன்னாடி அந்த மரங்கள் இருந்தால் இந்த காஞ்சதெல்லாம் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். பொங்கலே வைக்கிறதுனால வீட்டுக்குள்ள வேர்க்கடலை வறுக்கிறதுக்கு, ஏதாவது பலகாரம் செய்யறதுக்கு ஒத்தை எடுப்பு இருந்ததுன்னா வீட்டுக்குள்ள வச்சு நம்ம ஹோமம் செய்யற கணபதி ஹோமம் இந்த மாதிரி ஹோமங்க பண்றோம்ல, அதுக்கு சமமான அந்த புகை வந்து வேள்வியா மாதிரி வீடு முழுக்க பரவச்சுன்னா ரொம்ப நல்லது. 1க்கு 9 டம்ளர் பால், 1 டம்ளர் அரிசிக்கு இந்த மாதிரி 1 டம்ளர் அரிசிக்கு 9 டம்ளர் 16 பங்கு ஊத்தலாம். அது அக்கார வடசல் அப்படிம்பாங்க. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு திருப்பாவை நோக்க ஊடாரவல்லி அன்னைக்கு எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு பொதுவாக நம்ம தை 1ஆம் தேதி நம்ம தமிழ் திருநாள் அன்னைக்கு சூரியனுடைய சுவை வந்து இனிப்பு. அதனால சக்கரை பொங்கல் ஃபர்ஸ்ட், 2வது வந்து சாதா பொங்கல், வேறு அரிசி பொங்கல். அதுக்கு வந்து குழம்பு, காய்கறி குழம்பு கூட்டு, அரசாணிக்காய் பொரியல், உப்பு பருப்பு ரசம், பாசிப்பருப்பு தட்டைப்பயிரும் போட்டு உப்பு பருப்பு கடையணும், ரசம் வைக்கணும், புளிக்குழம்பு வைக்கணும். இதெல்லாம் நாங்க அப்புறம் பண்ணுவோம். பொங்கல் கூட்டு குழம்புன்னு சொல்லுவாங்க. பொங்கல் கூட்டு குழம்பு அப்படிம்பாங்க. 9 காய் போட்டு புளிக்குழம்பு வைக்கணும். இது சாதா பொங்கல், அது சக்கரை பொங்கல். 1க்கு நான் 9 டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 9 டம்ளர் வெறும் பால் தான், வேற எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. அந்த பாலையே அரிசி ஊற வச்சிடணும் ஃபர்ஸ்டே ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. அந்த கழுநீரை கொஞ்சம் சாங்கிட்டு ஊற்றிட்டு அந்த 9 டம்ளர் பால் ஊற்றி பாலையே பொங்கல் வைக்கலாம். நிறைய பேர் பால்ல பொங்கல் சக்கரை பொங்கல் வைக்கிறது தெரியாது. ஆனா இது ரொம்ப நம்ம உழவர்கள வந்து நம்ம வீட்டுல மாடு இருக்கையில நம்ம வந்து பாலையே பொங்கல் வச்சா கால்சியம் குழந்தைங்களுக்கு எல்லாம் குடிக்கல. கால்சியம் வந்து ரொம்ப இயற்கையா நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வீட்டுல இந்த மாதிரி பொங்கல் வச்சு பாலையே பொங்கல் வச்சு சக்கரை பொங்கல் வச்சு கொடுத்தோம்னா செமையான ஒரு ஸ்வீட்டு. இதுக்கு மேல ஒரு ஸ்வீட்டே கிடையாது.